சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் சேனலுக்கு வீடியோ போட்டு ஸோ திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் இதை ரெக்கார்ட் பண்ணலாம்னு தான் வந்திருக்கேன். ஸோ 1 இயராக நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணிருக்கேன். 1 இயராக நான் ஒரு ஜேர்னியை நான் கண்டினியூ பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக 1 இயராக முடிச்சு அடுத்த இயரே சக்ஸஸ்ஃபுல்லாக அதை குவிட் பண்ணிட்டேன். எப்படி சொல்லணும்டா, 1 இயராக கன்சிஸ்டன்சியாக ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் ட்ரை பண்ணி அப்புறம் 1 இயரில் என்ற செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியை குவிட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இங்கிலீஷ் வேணாம், நம்மளே பேசுவோம். ஸோ என்ன நடந்துச்சு, இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு அந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஹவு திஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி வாஸ் ஃபெயில்ட். ஓகே, டெய்லி காலம் எழும்புவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு மெடிடேஷன் பண்ணுவேன், புக் ரீட் பண்ணுவேன், ஜேர்னலிங் எழுதுவேன், சன்லைட்டை போய் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ திஸ் ஹவ் 1 இயர்ஸ் வெண்ட். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஏதோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சாலுமே என் லைஃப்பில் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத மாதிரியும், லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதோ இல்லையோ அது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ற மைண்ட் செட்ஸ் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது சொல்லிச்சு. என் மைண்ட் செட் ரொம்பவும் மோசமான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுது. அதாவது எப்படி என்றால், சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணுறேன், பட் பிடிச்சி ட்ரை பண்ணாத மாதிரி ஒரு விஷயம், பிடிச்சி ட்ரை பண்ணாத விஷயம், ஒரு எஃபெக்டிவ் இல்லாத ஒரு விஷயமாகவே எனக்கு தோணிச்சிருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 20 மினிட்ஸ் புக்கு ரீடிங் பண்ணுறதுக்கு டைமர் செட் பண்ணுவேன், 20 நிமிஷம் வாசிப்பேன். ஆனால் 20 நிமிஷம் என்ன வாசிச்சுனே தெரியாது. ஆனால் வாசித்தேன், பட் அந்த புத்தகம் முடிஞ்சிருக்கும். பட் அதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கொண்டேன், ஒரு ஃபீல்டு, அந்த ஜேர்னியே எனக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலை. அதனால் அந்த 1 இயரை நான் குவிட் பண்ணிட்டேன். 1 இயரில் நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி குவிட் பண்ணி போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மந்த் நான் எந்த ஒன்றும் செய்யலை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில். ஏன்டா சில விஷயங்கள் நான் ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியது, எந்த இடத்துல நான் லேக் ஆகிறேன், எந்த இடத்துல நான் செய்யணும், எந்த இடத்துல நான் செய்வேன். ஆனால் ஒன்று மட்டும் புக் ரீட் பண்ணுங்கிறேன், புக் ரீட் பண்ணுறதையும் நான் 5 மந்த்ஸாக நான் செய்யலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். நான் 5 மந்த்ஸாக நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் குவிட் பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு திரும்ப உறுத்திக்கிட்டே இருந்தது. புக் ரீட் பண்ண சொல்லி திரும்ப உறுத்திக்கிட்டு. எந்த மெடிடேஷன் செய்யலையோ இல்லாட்டி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த புக் ரீட் பண்ணுறது மட்டும் உறுத்திக்கிட்டே இது திரும்பி செய்யண்டு. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் நான் சைக்காலஜியை படிச்சுட்டுருக்கேன், சைக்காலஜி புக்ஸ் படிச்சுட்டுருக்கேன். ஸோ ஐ வில் ஷேர் சம்திங் இன் திஸ் சேனல் after I get some knowledge from psychology. ஸோ புக் ரீட் பண்ணுறத மட்டும் எனக்கு திரும்பி உறுதிக்கிட்டே இருந்தது. சரி, ஓகே, புக் ரீட் ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் டைமர் செட் பண்ணாமலே ஸ்டார்ட் பண்ணுவோம், டைமர் இல்லாமலே ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ட்டு நான் வாசித்த பிறகு ஓகே, அந்த புக் ரீட் பண்ணுற ஜேர்னி மட்டும் அது பிடிச்சிருந்தது. அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் அந்த புக் ரீட் பண்ணுற ஆக்டிவிட்டி மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, புக் ரீட் பண்ணுற மட்டும் செய்வோம்ட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த ஜேர்னலிங்கும் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிது. ஏன்டா நான் 1 இயராக அந்த ஜேர்னலிங் 1 இயராக ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுருந்தேன் தானே. அதில் ஜேர்னலிங்கில் சில விஷயம் எழுதுன விஷயங்கள் என் லைஃப்பில் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஓகே, சில விஷயங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் நான் ஜேர்னலில் எழுதுகிற விஷயங்கள் அப்படியே நடந்ததா இல்லை, பட் அதோட ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் நடந்துருந்தது. ஸோ சம்திங் ஃபிஷி
சம்திங் நல்லா இருக்கு. ஓகே, நான் எழுதுகிற விஷயம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது லைஃப்பில்னு சொல்லி போட்டு ஸோ ஜேர்னலிங்கும் வச்சு ஸ்டார்ட் பண்ண எழுதுனேன். ஸோ புக் ரீட் பண்ணுறதும் ஒரு பக்கமும் ஜேர்னல் பண்ணுறதும் ஸோ அந்த ஜேர்னியில் தான் இப்போ இருக்கேன். வேறு ஒன்றுமே நான் பெருசாக செய்கிறதில்ல. சும்மா அந்த ஜேர்னல் புக்கும் ஜேர்னலிங் பின் ஈவினிங் ஆனால் வெளியே போய் இருந்து டீ குடிச்சிட்டு இருப்பேன், வானத்தை பார்த்துட்டு. ஸோ தனியாக இருந்து ஃபீல் பண்ணி ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணுறது. ஸோ அப்போ நான் நோட்டீஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம்னா அதான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் விட்டாலும் சில அதில் வந்து சில திருப்தி இல்லாட்டும் சில ஆக்டிவிட்டிகள் வந்து என்னோடைய ஒட்டிக்கிச்சு. அந்த புக் ரீட் பண்ணுறது சம்திங் இந்த ஜேர்னலிங்கோ அது சில விஷயங்கள் ஒட்டிக்கிச்சு. ஸோ அது பிடிச்சிருக்கு. பலமே பிடிக்காமல் செய்கிற விஷயங்கள் பிடிச்சிருக்கு. பிகாஸ் நான் அது டைமர் செட் பண்ணுறது இல்லை. இந்த டைமுக்கு தான் முடிக்கணும்னு செட் பண்ணல. வாசிச்சுட்டு இருப்பேன், போர் அடிச்சதுன்னா விட்டுட்டு நான் அடுத்த வேலையை பார்த்துருப்பேன். எழுதிட்டு இருப்பேன், போர் அடிச்சுன்னா அடுத்த வேலையை பார்த்துருவேன். ஸோ போர் அடிக்க வரைக்கும் நான் செய்வேன், அவ்வளோதான். அந்த விஷயந்தான் நான் செய்வேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபுல்லாக செய்யாட்டிலும் என்னால் சில விஷயங்களில் நான் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியுதேன்ட்டு தான் யோசித்தேன். அப்போ என்னன்னு யோசிச்சேன்னா, அப்போ மனிதனை நான் சில பிடிக்காத விஷயம் செய்யாட்டுமே இருந்தாலும் நான் சில விஷயங்கள் வந்து ரீவயர் ஆகிட்டேன்னு நான் நோட்டீஸ் பண்ணேன். பிரெயின் வந்து ரீவயர் ஆகிட்டு, அதாவது பிரெயின் வந்து அது அந்த ஹேபிட் கேட்ட மாதிரி ரீவயர் ஆகிட்டு. அதாவது நீங்கள் ஒரு ஹேபிட் செய்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் அந்த ஹேபிட்டில் வந்து அந்த ஹேபிட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால், இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் அதை செய்யும்போது அது ஸ்ட்ரகிளிங்கில் பிரெயின் வந்து ரீவயர் ஆகும். ஸோ எங்கே ஸ்ட்ரகிள் இருக்கோ அந்த ஸ்ட்ரகிளிங்கில் வச்சு தான் அந்த பிரெயின் வந்து ரீவயராக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்படி ரீவயரான அந்த ஹேபிட்ஸ் தான் அந்த புக் ரீட் பண்ணுறதும் இந்த ஜேர்னலிங்கும். ஸோ அதை மட்டும் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். பட் அந்தந்த விஷயங்கள், மற்ற விஷயங்கள், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லாட்டி மெடிடேஷன் பண்ணுறதோ ஒரு ரீவயர் ஆகலைன்ட்டு எனக்கு தெரியலை, ஏன்னு நான் அதை நோட்டீஸ் பண்ணல. பட் மேபி பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை அது வந்து ஒழுங்காக பிரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகாமல் இருக்கலாமோன்னு தோணுது. எனக்கு அது தெரியலை, அது என்ன மாதிரின்ட்டு நான் கற்றுக்கிட்ட அப்புறம் தான் சேனலில் போடலாம். ஸோ இப்போ தெரிஞ்ச விஷயங்களை நான் அதை ஷேர் பண்ணேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இது நான் ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ.